ஹலோ யூஸ் இந்த வீடியோவில் கூகுள் பேல ஒரு பர்சன் எப்படி பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு பர்சன் வந்து பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வர மெசேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ பிகின் த சீன் நிறைய ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வேண்டிய வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனை பிளாக் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் என்னாச்சும் சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் நடந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து பிளாக்கே பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நியூ கமெண்ட் கிளிக் பண்ணுறேன். உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்லாம் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வரைக்கும் யாரையுமே நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து மெசேஜ் பண்ணாமல் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்பில் வந்து ரைட் சைடில் அந்த 3 டாட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். பிளாக் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேண்டமாக என்கிட்ட இருக்க ஒரு கான்டாக்ட் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன், மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பில் இருக்க அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பிளாக் திஸ் பர்சன் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா கீழே பிளாக்னு உங்களுக்கு வந்து காமிக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடுவாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து வர மெசேஜ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் ஹேங்அவுட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து இந்த டெலிகிராம் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பிகினிங்கில் அப்போ ஏர்லி ஸ்டேஜில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா யாராச்சும் மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டோம். ஸோ அது மூலிமா வந்து எந்த பர்சனாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க நான் ஜிபேயில் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேங்அவுட்ஸ் அப்படின்ற ஆப்லேயே வந்து பிளாக் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ஸோ அவங்கள வந்து பிளாக் பண்ணிடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து அவங்க ஒரு மெயில் ஐடியில் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சஸ் பண்ணுவாங்க கூகுள் பே அக்கௌண்ட்டை. அதே மாதிரி நீங்களும் ஒரு மெயில் ஐடியில் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய மெயில் ஐடி வந்து சப்போஸ் யூடியூப் சேனல் அந்த மாதிரி வந்து லிங்காக இருந்திருக்கு அப்படின்னா அவங்க ஏதாச்சும் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது நீங்கள் போய் அங்கே மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கே போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்பிளாக் ஆகிடும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா கூட இங்கே டாப்பில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்டு பீப்புள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அங்கே அன்பிளாக் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து அந்த லிஸ்ட் இருக்கும், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அன்பிளாக் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் அன்பிளாக் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹேவ் பீன் another interesting video. See you there.